Hi guys, welcome to Vijay Creations I. நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்படியில் பார்த்து ஒரு ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம மேக் பண்ணால் இந்த வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்து அந்த மேக் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணுறக்கோ ஸோ அதை கிளிக் பண்ணி அல்லது மறக்காம ஆளுங்க கொடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ வாங்க காய் ஸோ அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணால் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அலைமஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு சென்டராக பாருங்க ஒரு ப்ளஸ் ஹேண்ட் இருக்குது வந்து கிளிக் பண்ணிட்டு ரேஸ் வந்து 4 கொடுத்துருங்க. கீழே 1080 பேமெண்ட் வந்து ஒரு 30 fps பேக்ரவுண்டு பிளாக் கொடுத்துருங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏரோ மார்க் வந்து இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு நான் சொன்ன வேலையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து கீழே பாருங்கள் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ கீழே ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் விட்டு இப்போ நான் இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதாக இருக்குது. இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே நம்ம டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. இமேஜ் இந்த ஸ்கில்லை கரெக்டாக ஃபிட் ஆகும். அங்கே இமேஜை கிளிக் பண்ணிட்டு முள்ளே கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக எடுத்து விட்டிங்கன்னா இமேஜ் ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும். எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போய் அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜை கட் பண்ணி விட்றேன். சும்மா வந்து ஒரு 7 செகண்ட் வச்சுக்கிறேன். இந்த இமேஜை கிளிக் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு தேவையான அளவு கட் ஆகிடும். அடுத்து ஆடியோ பண்ண போகிறோம். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஆடியோ இருக்கு பாருங்கள் 3 அதில் போய்ட்டு நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ண அப்புறம் வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ளஸ்னோட சாங் வந்து அட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அட் ஆனப்போ நான் வால்யூம் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுறேன். ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, காப்பி ரைட் வரும் எனக்கு. அதுக்காக இப்போ உங்கள் கையை வச்சு இந்த இடத்துல மூவ் பண்ணி அந்த ஆடியோஸ் வந்து அந்த இமேஜ் வந்து கீழே கொண்டு போயிடுறேன். இப்போ எனக்கு தேவையான அளவு நான் வந்து இந்த வால்யூமை நான் வந்து கட் பண்ணி விட்டு ஓகேவா தேவையான நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இமேஜ் வந்து லைட்டாக வந்து ஸ்விங் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பேர் கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு லாஸ்ட்டு பாருங்கள் ஸ்விங் இருக்கும். அந்த பேட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்துருங்க. உள்ளே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வரும் ஒரு 0.30 வச்சுங்க. 0.30. அடுத்து ஆங்கிள் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து -6. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 2 வந்து +6. அதுக்கு ஆப்போசிட்டாக வைங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. இப்போ பேக்கில் வந்து இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பேர் கொடுத்துட்டு திரும்ப 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு பல் சைஸ் இருக்கும். அந்த பேட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஸோ வந்துட்டு பல் சைஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பாருங்கள் 0.30 வச்சுங்க. அடுத்து ஸ்டிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அழுத்துட்டு 1க்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. 2 மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். பேக் வந்து இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ளே ஆகும். அந்த சைடு கார்னர்லாம் பாருங்கள் அந்த பேக்ரவுண்ட் தெரியுது உங்களுக்கு. என்ன பண்ணால் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் விட்டு ஸ்கேலர்ஸில் விட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணோன்னா அந்த சைடில் தெரியல அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து மறைஞ்சிடும். இப்போ இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஸ்கில்லை கரெக்டாக போய்ட்டு ஃபிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் தெரியாது இப்போ சைடு கார்னரில் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு. இங்கே இப்போ அடுத்த மாதிரி டெக்ஸ்ட் ரெடி பண்ணணும். ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் எப்படி சாங் லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே டைப் பண்ணால் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி நான் வந்து இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கேன். கீழே டெக்ஸ்ட்டோட சைஸ் நீ எவ்வளோ தரணும் அவ்வளோ கொடுத்துங்க. டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ திக்கனை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு சைடில் 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி அட்பாடை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணி இல்லை பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் வந்து 6 இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு இப்போ நீ என்ன பண்ணி அப்படின்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு முள்ளே கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக எடுத்துட்டுருங்க. டெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். எத்தனை சென்ட் இப்படியே மேக் பண்ண முடியும் அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணி விட்ருங்க. நான் 7 செகண்ட் வச்சுக்கிறேன். லாஸ்ட் கூட வந்து டெக்ஸ்ட் வந்து கட் ஆகிடும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டில் இந்த இடத்த முடியும். நான் ஸ்டாப் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சென்டரை கொடுத்தா கட் ஆகிடும். அகைன் இது ப்ளே பண்ணி பார்த்து இந்த மாதிரி அடுத்த எந்த இடத்த முடியும் ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? நீ வந்து பேசிக்காக பண்ணுற அந்த மாதிரி வந்து கட் பண்ணிங்க. அடுத்த எந்த இடத்த முடியும் அதை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிங்க. சாங் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லா லைனுமே பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லைன் நமக்கு தெரியும் அந்த இடத்துல வந்துடும் கரெக்டாக. அடுத்து இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை போய்ட்டு இந்த லைனை வந்து கேன்சல் பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு அந்த லைஸை காப்பி பண்ணி இல்லைனா பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே நான் அதை டைப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ணிட்டு மேலே அந்த டிக்கெட் கொடுத்தா ஸோ அவ்வளோதான் டெக்ஸ்ட் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி. ஓகே ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் எடிட் பண்ணி வேணும்பா. நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போய் நான் சும்மா வந்து ஒரு 2 டெக்ஸ்ட்டும் எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து 3 டெக்ஸ்ட்டும் எடிட் பண்ணிங்க. அந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ அந்த டெக்ஸ்ட்லாம் வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி தான் அந்த பேஸ்ட் பண்ண போகிறேன். இதோட XML லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டோட XML லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டெவலப் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற XML யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஓகேவா? இந்த XML வந்து சப்போர்ட் ஆகும். இப்போ அந்த XML எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு காப்பி எப்படி கொடுத்தனா எல்லா பேட்டும் காப்பி ஆகிடும்.
ஓகேவா. காப்பி பண்ணிவிட்டு ஏன் அந்த எஃபெக்ட்டில் வந்து சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா 5 எஃபெக்ட் இருக்குது. 5 எஃபெக்ட் நான் சொல்லிக் கொடுத்தோம்னா கொஞ்சம் வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போயிடும். அதுக்கு நான் வந்து XML வந்து கீழே கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக்கில் போய்ட்டு இப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தேன். எஃபெக்ட்டு பேஸ்ட் ஆடும். இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா. பார்த்தீங்களா. இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்தா பேஸ்ட் ஆடும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்பா. ஸோ அவ்வளோ நம்ம இந்த வீடியோ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். பிரச்சனை கிளிக் பண்ணிட்டு நான் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓகே நான் வந்து பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்ட அப்புறம் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே நம்ம டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபீல் காம்போசரியை கொடுத்துருங்க. டெம்ப்ளேட் அந்த ஸ்கீலை கட்டாக போய்ட்டு அழகாக அந்த பிளண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக் வந்து ரொம்ப ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஈஸியாக வந்து நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் உட்காந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே யாரை மாதிரி கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த மறக்காம ஆளுங்க கொடுத்து வச்சுருக்கேன். மீண்டும் நம்மளும் இதே மாதிரி வந்து உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.